தொடர்ந்து ஒரு அண்மை செய்தி என்னவென்று பார்க்கலாம். நடிகையிடம் அத்துமீறியதாக எழுந்த புகாரில் நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மன்னிப்பு கேட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட்டு கேட்கலாம். ராஜா வணக்கம். அவர் சம்பந்தப்பட்ட அந்த நடிகையிடமே மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா? என்ன மன்னிப்பு கேட்டிருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜா. வணக்கம். நடிகை வின்சி அலோசியஸிடம் அத்துமீறிய எழுந்த புகாரில் நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மன்னிப்பு கேட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மலையாளத்தில் திரையுலகில் குறிப்பிட்ட நடிகராக அவர் தமிழிலும் நிறைய படங்கள் சமீபத்தில் நடித்து வருகிறார். மலையாளத்தில் சூத்திரவாக்கியம் என்ற படத்தில் நடித்த போது போதைப் பொருள் உட்கொண்டு படத்தின் கதாநாயகி வின்சி அலோசியஸ் என்பவரிடம் என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். படப்பிடிப்பு சமயத்தில் அநாகரிகமாக வார்த்தையை பேசி அத்துமீறி முயற்சி செய்துள்ளதாக இதனைத் தொடர்ந்து மலையாள நடிகர் சங்கமான அம்மாவில் வின்சி அலோசியஸ் புகார் செய்தார். சமீபத்தில் கைதான போதை மருந்து கடத்தல் கும்பல் ஒன்று டாம் சாக்கோ போதைப் பொருளுக்கு சப்ளை செய்து வருவதாக ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் அது தொடர்பாக சமீபத்தில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் நடிகை சம்பந்தமான புகாரில் மலையாள திரையுலகில் இந்த புகார்களை விசாரிக்கும் உள் புகார் குழு இருவரையும் நேரில் வரவழைத்து ஒரே சமயத்தில் விசாரித்தது. நடிகை வின்சி அலோசியஸ் தனியாக வந்திருந்தார். நடிகை டாம் சாக்கோ தனது குடும்பத்தினரும் வந்திருந்தார். இதனை தொடர்ந்து புகாரில் குழு எந்த முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு வின்சி அலோசியஸ் கிளம்பி சென்றிருந்தார். இந்த விசாரணையின் அறிக்கையை நடிகர் சங்கத்திடம் ஒப்படைக்க இருக்கின்றனர். இறுதி முடிவு நடிகர் சங்கத்தில் தான் எடுக்கப்பட இருக்கிறது. நடிகை வின்சி அலோசியஸின் புகாரில் காவல்துறை வரை செல்லாதால் இன்னும் சில நாட்களே நடிகர் சங்கத்தில் இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்த்துப்படவிடும் என தெரிய தகவல் வெளியே இருக்கிறது. அதே சமயம் டாம் சாக்கோ மீது போலீசார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக பகிர்ந்து வழக்கம் போல் தொடரும் எனவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா.